இப்போ நான் ஒட்டக்கூத்தருக்கும் ஔவையாருக்கும் நடந்த கதையை சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஔவை பாட்டி அவங்க திண்ணையில் கால் நீட்டி போட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போது ராஜா சும்மா சுற்றி பார்க்க வருவாங்கல்ல, அப்போது வந்தாங்க. ஒரு காலை மடக்கிக்கிட்டாங்க. அப்புறம் பின்னாடியே புகழேந்தின்னு ஒரு புலவரும் வந்தாங்க. 2 காலை மடக்கிக்கிட்டாங்க. பின்னாடியே ஒட்டக்கூத்தர்னு ஒரு புலவர் வந்தாங்க. 2 காலையும் நீட்டிக்கிட்டாங்க. அப்போது ஒட்டக்கூத்தங்கிற புலவர் கேட்டார் ஔவை பாட்டிகிட்ட, ஏப்பா ஔவை பாட்டி, நான் வந்தப்போ மட்டும் ஏன் காலை இப்படி நீட்டி போட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஒட்டக்கூத்தர் புலவர்கிட்ட அப்போ பாட்டி கேட்டாங்க, நீங்கள் இந்த இதை சொல்லுங்கள், 2 வரியில் 3 மதி வரணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு 2 வரி பண்ணார். ஆனால் அதில் 2 மதி தான் வந்தது. அதுக்கு ஔவை பாட்டி ஒட்டக்கூத்தங்கிற புலவர் திட்டினாங்க. ஒட்டா 1 மதி கெட்டாய் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த புகழேந்தி புலவர் சொன்னல, அந்த புலவரை போய் கூப்பிட்டாங்க, வரவழைச்சாங்க. அப்புறம் அந்த புலவர் கரெக்டாக பாடிட்டாங்க. அப்புறம் அந்த ஒட்டக்கூத்தர் புலவர் இருக்காங்கல்ல, அவங்க ஔவை பாட்டியை திட்டினாங்க. எப்படின்னா, ஒற்றை காலடி 4லே பந்தலடி அப்படின்னு திட்டினாங்க. இது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஔவை பாட்டி கோவம் வந்துருச்சு, நம்மளை 2 தடவை டீப் போட்டு கூப்பிட்டானே அப்படின்னு. அதுக்கு ஔவை பாட்டி சொன்னாங்க, 8 கால் லட்சணமே யமனேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முத்தத்தில் கூற இல்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரேடா சொன்னாய் ஆரே கீரைடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது 8 கால் லட்சணமேக்கு 8க்கு ஆதான, காலுக்கு வா அவ லட்சணமே, யமனேரும் பரியே யமனோட வாகனம் என்ன, எரும மாடே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மூதேவி வாகனம் என்ன, கழுதையே, முட்டத்தில் கூரை இல்லா வீடே அப்படின்னா என்ன, குட்டி செவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குலராமனோட வாகனம் என்ன, குரங்கே, குலராமன் தூதுவன் என்ன, குரங்கே, நீ யாரடா சொன்ன, ஆரைக்கீரை தாண்டா சொன்ன அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நன்றி.